தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு மேலும் ஒரு அடிக்கல் என்று செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் என்ற அங்கீகாரம் கிடைத்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் மராட்டியர்களால் கட்டப்பட்ட 12 கோட்டைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கும்பகோணம் ஐராவதேஸ்வரர் கோவில், ஜெயங்கொண்டம் கங்கை கொண்டான் சோழபுரம் கோயில், மாமல்லபுரம் நினைவுச் சின்னங்கள், நீலகிரி மலை ரயில் பாதை ஆகிய 5ம் தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ அங்கீகரித்திருக்கக்கூடிய உலக பாரம்பரிய சின்னமாகும். அதன் தொடர்ச்சியில் தற்போது செஞ்சிக்கோட்டை என்பது அதில் இணைந்திருக்கிறது. இதற்கு பெருமிதம் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் அதன் நீடித்த கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு பெருமைமிக்க தருணம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கிழக்கின் ட்ரா என்று பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகளில் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கம்பீரமான மலைக்கோட்டை இப்போது தமிழ்நாட்டின் பெருமைமிக்க யுனெஸ்கோ தலங்களில் பட்டியலில் இணைகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.